அடுத்து ப்ரோக்ராம் போகலாமா? ஸோ குட்டீஸோட ஃபஸ்ட்டு ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணலாம். ஒருத்தவங்களுக்கும் நிறையா பேர் இருக்கும், கரெக்டாக? ஸோ நம்ம வீட்டில் ஒரு பேர் இருக்கும், நம்ம ஃப்ரெண்ட்ஸ் மத்தியில் ஒரு பேர் இருக்கும். இப்போ தாத்தா பாட்டி வீட்டுக்கு போனால் அவங்க ஒரு பேர் சொல்லி கூப்பிடுவாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு பேர் இருக்கும். ஸோ நம்மளுக்கே இவ்வளோ பேர் இருக்கும்போது தமிழருடைய தலையாய பண்டிகையான பொங்கலுக்கு வேறு பேர் இல்லாமல் இருக்கும். சிலப்பதிகாரத்தில் கூட நடந்த இந்திர விழாவை தான் பொங்கல் விழான்னு சொல்லி நம்ம ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதே மாதிரி இப்போ பொங்கலுக்கு வேறு என்னென்ன பேர் இருக்குன்னு சொல்லுங்க, நான் பார்க்கலாம். ஓ தெரியும் அங்கிள். அறுவடை நாள், உழவர் திருநாள், தை திருநாள், சங்கராந்தி, தமிழர் திருநாள். அருமை அருமை, சூப்பர் சூப்பர். ஸோ பொங்கலுக்கு இவ்வளோ பேர் இருக்குது. ஸோ எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், தெரியாதவங்களுக்கு ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன். சரி, அந்த சூட்டோட நம்ம அடுத்த டீமை கூப்பிடலாமா? கூப்பிடலாமே. சின்ன சின்ன ஸ்டெப்ஸில் பெரிய கான்ஃபிடென்ஸ். ஸ்டேஜையே லைட் அப் பண்ண போகிற க்யூட் பர்ஃபார்மன்ஸ். ஸ்டைலும் ஸ்வாகும் ரஜினி ஸ்டைல். ஸ்டேஜில் மாசும், ஃபேஸில் ஸ்மைலும். லிட்டில் பனீஸ் ரெடி. லெட்ஸ் வெல்கம் லிட்டில் பனீஸ். கோரியோ பை ரம்யா அண்ணாதுரை. ஒரு மிகப்பெரிய கரகோஷம் கொடுத்து வெல்கம் பண்ணுங்க டீம். தட்டி வந்த தரநல்லோ தென்குடிக்க தென்குடிக்க நேரம் உண்டல்லோ தேவத்தைக்கு வெட்கம் வந்தல்லோ முத்து வந்து முத்தம் கொடுத்தல்லோ பூவுக்குள்ள புயல் அடித்தல்லோ குழுவால் இல்லை மொட்டம் மலனல்லோ தட்டி தட்டி வந்த தரநல்லோ சிட்டே எந்தன் சீனா கற்கண்டே என் சீனா கற்கண்டே ஜில் ஜில் என்று ஆடிக்கொண்டே வா பொன் கொண்டே கிட்டே வா பொன் கொண்டே கொஞ்சி கொஞ்சி பேச வந்த கோமாளி ராஜா ஏ கோமாளி ராஜா கெஞ்சி கெஞ்சி கிட்ட வந்து செய்யாதே தாஜா நீ செய்யாதே தாஜா சிட்டே எந்தன் சீனா கற்கண்டே என் சீனா கற்கண்டே ஜில் ஜில் என்று ஆடிக்கொண்டே வா பொன் வண்டே கிட்டே வா பொன் வண்டே குடும்பத்தோட கண்களே அதுதான்
ஞாயிறுக்கு அப்புறம் திங்களு தை பிறந்தா பொங்கலு சூரியனுக்கு படைக்கதான் சக்கர பொங்கலு கதிர் தரும் கதிரவன கரும்பனனைக்கு பொங்கலு மாட்டு பொங்கலு காணும் பொங்கலு பொங்கலோ பொங்கலு தியாரக்கா வாழ்த்துது. எப்படிங்க இருந்தது நம்ம லிட்டில் பன்னியோஸோட பெர்ஃபார்மன்ஸ்? அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய கைத்தட்டல் கொடுத்துடலாம்.